இந்த வீணா போன அமீர் இன்னைக்கு ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் அமைச்சராக இருக்கிற ஒரே காரணத்தினால அவர் கலவி இன்னைக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் பேசுற ஆன்மீக மாநாட்டை பத்தி அவன் சொல்றான். முருகன் மாநாடு பாய்க்கு வந்ததெல்லாம் பேட்டி கொடுக்குறான். ஏன்டா டேய், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற உன்னுடைய இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த எம்பி மதுரையில் என்னடா வேலை? அங்கே போய் கண்ட கறியை சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? அதை விளம்பரம் பண்ணுறதுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? இப்போ எந்த உணர்வோடு நீ இந்துக்களை காயப்படுத்தும் விதமாக பேசுகிற? வெக்கமா இல்லை? தயவு செஞ்சு விளையாட்டா ஏதோ ஒரு பேசாத சேகர். பவனுக்கு இங்கே என்ன வேலை நீ கேட்கலாம், உனக்கு ரைட்ஸே கிடையாது. காவி வெட்டி கட்டிட்டு இல்லை போகிற சேகர், சர்ச்சுக்கெல்லாம் போய் கேக்கு துண்டு வந்து அந்த விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் இருக்காப்லையா உதயநிதி, அந்த தம்பி என்ன பண்றாப்ல, நானும் ஒரு கிறிஸ்துவன், அவன் முன்னாடி கிறிஸ்டினா, அதனால இவரும் கிறிஸ்டின். பொய்யான ஒரு வாக்குறுதி, பொய்யான ஒரு விளம்பரம், விளையாட்டா ஒரு பேச்சு. ஒரு போக்குவரத்து நீ ரெகுலரா யூஸ் பண்ற உன் வாகனத்தில் நம்பர் பிளேட்டே தப்பா இருக்கு, தெரிஞ்சுதான் அந்த தப்பை செய்யற. அதில் தான் போற ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, நான் வெளியிட தயார். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த வீணா போன அமீர் அந்த நாய் என்ன குறைச்சிருக்குது அப்படின்னா, ஏற்கனவே அவன் இந்த போதை மருந்து வழக்கில் குற்றம் சாத்தி பிரச்சாரம் பண்ணவங்க லிஸ்ட்டில் அவனும் ஒருத்தன். அவன் சொல்கிறான் முருகன் மாநாடு, முருகன் அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேட்டி கொடுக்குறான். ஏன்டா டேய், பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற உன்னுடைய இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த எம்பி மதுரையில் என்னடா வேலை? அங்கே போய் கண்ட கறியை சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? அதை விளம்பரம் பண்ணுறதுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? அந்த மலை மேலே அது நீங்கள் வணங்குற அந்த இஸ்லாமிய சாமியாருடைய சமாதி இருக்குன்னு ஏன்டா பொய்யார பிரச்சாரம் பண்ணுறீங்க? அந்த அந்த சமாதிங்கிறது மதுரை டவுனில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. நீங்கள் மதுரையில் மலை ஆறுபடை வீடுகள் ஒன்றான ஒரு மலையில், முருகன் வாழும் ஒரு மலையில் அந்த ஆளுடைய சமாதி இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி முருகன் வாழ்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் வந்து உட்காந்துங்கண்ணா. ஏண்டா அமீர், இது அப்போ அந்த சமயம்லாம் வாயை மூடிக்கிட்டு ஓடி போன நாய் நீ. இப்போ எந்த உணர்வோடு நீ இந்துக்களை காயப்படுத்தும் விதமாக பேசுகிற? வெக்கமா இல்லை? காவல்துறைக்கும் வழக்குக்கும் பயந்து போதைப்பொருள் வழக்கு சிக்கி சினாபினாம ஆகிடுவோமோ அப்படின்னு இன்னைக்கு உன் சினிமா துறையை சார்ந்தவர் அமைச்சராக இருக்கிற ஒரே காரணத்தினால அவர் கலவி இன்னைக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் பேசுகிற ஆன்மீக மாநாட்டை பற்றி இதுக்கும் ஒரு காக்கா கூட்டம் உன்னை சுற்றி இருக்குது. நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அந்த செல்லம் என்ன பண்ணியிருக்குது, நம்ம பவன் கல்யாண் நம்ம ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவருக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் ஏன் வரக்கூடாதா? இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ன ஆப்பிரிக்கா கண்டத்திலையா இருக்குது? இந்தியாவில் நடக்கிற ஒரு இந்துக்கள் நடத்துகிற ஒரு மாநாட்டுக்கு ஒரு ஹிந்து தலைவர், ஒரு ஹிந்துவாக இருந்து, உன்ன மாதிரி போலி ஹிந்து கிடையாது சேகர், ஓகேவா? காய் வேட்டி கட்டிக்கிட்டு ஐயப்ப மாலை போட்டுக்கிட்டு திராவிடத்தில் இருந்துக்கிட்டு சித்தாந்தம் பேசிக்கிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட ஒருங்கிணைந்து நீயும் விளையாட்டாக அரசியல் பேசிக்கிட்டு அந்த சேட்டெல்லாம் எதுவும் பண்ணாமல் முழுக்க தான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து சுயம்புவாக உருவான ஒரு அமைச்சர், மாபெரும் பவர்ஃபுல்லான ஒரு தனி மனிதன். இன்றைக்கி அந்த மனுஷனுக்கு பின்னாடி பல ஆயிரம் கோடி. அந்த மனுஷனுக்கு தமிழ் தெரியுதோ இல்லையோ, இங்கே மக்களுக்கு தெலுங்கு தெரியுதோ இல்லையோ, பவன் 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 பவன். இது கோஷம் இல்லைங்க, உணர்வு. ஏர்போர்ட்டில் மதுரையில் இறங்கினதில் இருந்து மேடையில் கலந்துக்கிட்ட வரைக்கும் ஒருங்கிணைந்து, எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் ஹிந்து தலைவர்களில் என் தம்பி அண்ணாமலைக்கு நிகராக ஒருத்தருக்கு குரல் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தம்பி பவன் கல்யாணுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாம் உணர்வு ரீதியாக வந்தது. அவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு கேட்குறதுக்கு நீ யார்?
நீ உனக்கும் சேகர் பாபுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒரு அமைச்சர், வாயை மூடிக்கிட்டு ஒரு பொறுப்பான அமைச்சர், மாநில அரசுடைய ஒரு பிரதிநிதி, மற்ற கட்சிக்காரங்க மாதிரி கிடையாது. நீ அமைச்சர் போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு கொஞ்சம் தன்னடக்கத்தோடைய வார்த்தைகளை விடணும். அதை விட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்டுடைய துணை முதலமைச்சரை நீ வம்புக்கு இழுக்கிறது மிகப்பெரிய தவறு இல்லவா? ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க நீங்கள்? ஆனால் என்னது கிறிஸ்மஸ் ஆனால் கேக்கு துண்ண ஓடிடுறீங்க. காவி வெட்டி கட்டிக்கிட்டு இல்லை போகிற சேகர், சர்ச்சுக்கெல்லாம் போய் கேக்கு துண்டு வந்து அந்த விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் இருக்காப்புலையே, அந்த தம்பி பேர் என்ன, உதயநிதி, அந்த தம்பி என்ன பண்ணுறாப்புல, நானும் ஒரு கிறிஸ்துவன், அவன் பொண்டாட்டி கிறிஸ்டினா, அதனால் இவரும் கிறிஸ்டின். ஓகேங்களா? பொய்யான ஒரு வாக்குறுதி, பொய்யான ஒரு விளம்பரம், விளையாட்டாக ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு அரசியல் விபரீதத்தில் போய் முடியும். உங்களுக்கெல்லாம் அந்த தீர்ப்பு எப்போ எழுதுவாங்கன்னா, தேர்தல் சமயத்தில் 10 கோடி பொதுமக்களும் உங்களுக்கு அழகாக தீர்ப்பு எழுதுவாங்க. நடக்கும். தயவு செஞ்சு விளையாட்டாக ஏதோ ஒரு பேசாத சேகர். பவனுக்கு இங்கே என்ன வேலை நீ கேட்கலாம், உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஓகேவா? தமிழ்நாட்டில் நீ தமிழ்நாடு இல்லைன்னு எங்கே பார்த்தாலும் வச்சுக்கலாம். டெல்லியில் உனக்கு எதுக்கு தமிழ்நாடு இல்லம்? எதுக்கு நீங்கள்லாம் போய் டெல்லிக்கு போனால் தமிழ்நாட்டு இல்லத்தில் தங்குறீங்க? ஏன் தங்குறீங்க? எதுக்கு போகிறீங்க? அந்த பேரை எடுத்துகிட்டு அந்த பில்டிங்கை இடித்து தள்ளிடு. அந்த பில்டிங்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு போகிறீங்க? தமிழ்நாடு பொதுவானது, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. உலக செம்மொழிகளில் அதுவும் ஒன்று. அதுக்கு நிகரானது தான் தெலுங்கும். அதனுடைய முக்கிய பிரதிநிதி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், நம்மளுடைய மாநிலத்திற்கு, நம்மளுடைய பூமிக்கு, நம்மளுடைய மண்ணிற்கு 6 படை வீடுகளில் ஒன்றான ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவர் வராரு, மக்களை சந்திக்க வராரு, இறைவன் பேரில் உள்ள ஒரு மாநாட்டுக்கு வராரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை. ஓகேங்களா? அதை அரசியல் மாநாடாக கூட இருக்கட்டுமே. மாநாட்டு பேர் என்ன, முருகன் மாநாடுல போட்டிருக்கான். அப்போ ஐயப்ப பக்தரான சேகர் பாபு ஐயப்பனுக்கு மட்டும்தான் பயப்படுவியோ? முருகனுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். எதுவுமே நல்லதுக்கு இல்லை. இன்னும் 1.5 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலமா, அதுக்கப்புறமா உங்களுடைய பதவி நீடிக்குமா, கரைந்து காணாமல் போகுமா அப்படின்னு ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும். நீ வணங்கும் ஐயப்பனுக்கு மட்டுமே தெரியும். அதுவே நீ வணங்குறது போலியா உண்மையானே தெரியாது. நீ எல்லாம் அரசியல் விளம்பரம் தேடாத சேகர், பார்த்துக்க. குருமா, திருமா என்கிற குருமா ஏதோ ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு வரும்போது, வெளியில் வரும்போது விபூதியால் நெற்றியில் இருந்த அந்த திலகத்தை களைத்து விட்டு திரும்பினார். அது அப்படியே வீடியோவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஆள் பக்கா கிறிஸ்டின். திருமாவளவன்கிற பெயர் ஒரிஜினல் பேரே கிடையாது. தான் வகித்து கொண்டிருக்கும் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி பதவி சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற வந்தம் குருமா. விபூதி இட்ட விபூதி வீடு வரியும் களையக்கூடாது, பொத்தி பொத்தி பார்க்குறவன் தாங்க ஹிந்து. கோயிலுக்கு போகிறான் ஒரு பக்தர், அங்கே இருக்கிற குருமார் நம்ம இதில் விபூதியோ குங்குமோ நெற்றி திலகத்தில் இடுறாங்கன்னா வீடு வர வரைக்குமாவது அது அழியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி பார்ப்பான். ஓகேங்களா? அந்த குருமா ஒரு காரில் போவாப்புல. அந்த காரோடைய நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், பிளாக்கில் இருக்கும். ஊரில் இருக்கிற வண்டியெல்லாம் தமிழ்நாட்டோடைய ஆர்டிஓ ரூல்ஸ் பிரகாரம் எல்லாம் ஒயிட்டில் இருக்கணும். இந்த ஆள் வண்டி மட்டும் பிளாக்கில் இருக்கும். எந்த ஆர்டிஓ இவனுக்கு பர்மிஷன் கொடுத்தாப்புல? அப்போ அந்த இடத்துல பிரேக் தி ரூல் தானே. நீ ஒரு எம்பி, உன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு போக்குவரத்து நீ ரெகுலராக யூஸ் பண்ணுற உன் வாகனத்தில் நம்பர் பிளேட்டே தப்பாக இருக்குது, தெரிஞ்சு தான் அந்த தப்பை செய்கிற. அதில் தான் போகிற ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு. என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது, நான் வெளியிட தயார். முடிஞ்சால் அதை அசிங்கப்படுத்த விரும்பலை. நீ முடிஞ்சால் இந்த காணொலியை பார்க்குற அடுத்த செகண்ட் தயவு செஞ்சு மாற்றிடு. இதில் கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா,
அந்த வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேட்ரோல் பாதுகாப்பாக முன்னாடியும் பின்னாடி 2 வண்டி போகுது. அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுற இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது இந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன ஏன் சார் இதெல்லாம் போட்டிருக்கீங்க எடுங்கன்னு சொல்ல தெரியாது. சார் காரில் என்ன வேணால் விட்டீங்க சார், அது பிரச்சனை இல்லை, அது எல்லாரும் செய்கிறான், நீயும் செய், ஒன்றும் தப்பு இல்லை. நம்பர் பிளேட் என்ன பண்ணிச்சு, ஆர்டிஓ ரூல்ஸ் என்னவோ அது பிரகாரம்லாம் நீ பண்ணணும், அது பிரேக் பண்ணுறதுக்கு நீ யார்? அப்போ மத்திய மாநில அரசுகள் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி ஒரு விஷயம் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க, அதையே நீ பிரேக் பண்ணுற அப்படின்னா ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணுற, அப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயம் பிரேக் பண்ணி தான் வந்திருக்க. பிரேக் தி ரூல், அடங்க மாட்டோம், அத்துமீறு, அதுலேயும் இதுதான். ஒரு போக்குவரத்து போலீஸு கண்ணில் கூட அந்த வண்டி படலையா, அந்த வண்டி மேலே கேஸ் போடலையா நீங்கள்? இப்போ யார் மேலே தப்பு? திருமாவளவன் மேலே தப்பா, காவல்துறை மேலே தப்பா, அரசாங்கம் மீது தப்பா, யார் மேலே தப்பு? பேசிக்கான ஒரு விஷயம் திருத்தி கொள்ளாதவர், நான் இப்படித்தான் அத்துமீறுவேன்னு சொல்கிறவர் வேஷம் போட தான் உலகத்தை சுற்றி வர்றாரு. வேஷம் போடுறதுக்கு தான் காலிலேருந்து அங்கே இப்படி ஒரு வியாபார அரசியல்வாதி அந்த மனுஷன். இங்கே விபூதியை போடுவார், அழிப்பார், அப்படி வந்து அந்தாண்ட சைடு போய் குல்லாவை போடுவார், இந்த சைடு போய் சிலுவையை மாட்டிப்பார், எல்லா வேலையும் செய்வார். அவரை பற்றி பேசுகிறதே அருவருக்கு தகுந்த விஷயம். ஓகேங்களா? சில புல்லெல்லாம் நம்ம தாண்டி போய்கிட்டே இருக்கணும். துளசியை தான் தீர்த்தமாக ஊற வைத்து குடிக்கணுமே தவிர இதெல்லாம் புல்லுருவிகள் விதைத்த புல்லு, வேஸ்ட் பீஸ். இந்த வேஸ்ட் பீஸை பற்றி பேசுகிறதே வேஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையற்றது அப்படின்னு சொல்லி நம்ம கழிச்சே ஆகணும். ஸோ இந்த முருகனுடைய ஆன்மீக மாநாடு அப்படிங்கிறது உலகம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பேசும் பொருளாகிடுச்சு. இன்னைக்கு விமர்சனங்கள் நிறைய இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. விவாதங்கள் நிறைய இருக்கும், அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. தேவையானதை நம்ம எடுத்துப்போம், தேவையில்லாததை தூக்கி தூர போட்டு அடுத்த விஷயம் பார்ப்போம். ஓகேவா? இன்றைக்கி தம்பி அண்ணாமலை கலந்து கொண்டார், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா பவன் கல்யாண் ரொம்ப தன்னுடைய குடும்ப நிகழ்வாகவே அதை ஏற்றுக்கொண்டு அதை கலந்து கொண்டு உற்சாகத்தோடு திகழ்ந்தார். இது எந்த ஒரு நிகழ்வுமே இந்த உள்ள ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பிடிக்காமல் ஒருத்தரிச்சலில் செத்து போனவங்க தான் நிறைய பேர். இதை தாண்டி நம்ம சீமான்கிற சைமன் அந்த அறவேக்காடு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு தெரியுது. இந்த நிகழ்வு தேவையா, இது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது அத்துமீறல், அது மீறல், இதை மீறல். முதல்ல சீமான் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம பேசுகிறது ஜீரணமாகாத பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், கையை விட்டு வாந்தி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காரி துப்பிட்டு வெளில போகணுமே தவிர அவனை பற்றி பேசுகிறதே வேஸ்ட். சீமான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான் பார், அத்தனை பேருமே அயோக்கியந்தான். 2026 உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, உலக கோமாளி அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும். நின்று வேடிக்கை பாருங்கள். நன்றி, வணக்கம்.